பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வலியுறுத்தி அக்டோபர் 16 ஆர்ப்பாட்டமும் நவம்பர் 18 வேலை நிறுத்தமும் நடைபெறும் என்று ஜாக்டோ ஜியோ அறிவித்துள்ளது. அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் கூட்டமைப்பான ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் ஆலோசனைக் கூட்டம் சென்னை சூளைமேட்டில் நடைபெற்றது. இதன் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அந்த அமைப்பினர் பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வலியுறுத்தி அக்டோபர் 16 ஆர்ப்பாட்டமும் நவம்பர் 18 ஒருநாள் அடையாள வேலை நிறுத்தமும் நடைபெறும் என்று தெரிவித்தனர். இதன் பிறகும் தமிழக அரசு நடவடிக்கை எடுக்காவிட்டால் காலவரையற்ற வேலைநிறுத்தம் நடைபெறும் என்றும் தெரிவித்தனர். அரசு ஊழியர், ஆசிரியர்கள், அரசு பணியாளர்களுடைய வாழ்வாதார கோரிக்கைகளுக்காக குறிப்பாக பழைய பென்ஷனை அமல்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி ஜாக்டோ ஜியோ தொடர்ந்து போராடி கொண்டிருக்கின்றது. தமிழக அரசு ஆட்சிக்கு வந்தவுடன் பழைய ஓய்வு திட்டத்தை அறிவிப்பேன் என்று சொன்னதே தவிர பென்ஷன் சம்பந்தமான கமிட்டிகளை ஆய்வு செய்து அறிவிப்பதாக கூறவில்லை. ஆகவே எங்களது அதிருப்தியும் தெரிவித்து வரக்கூடிய 16ஆம் தேதி இந்த கோரிக்கையை வலியுறுத்தி ஒரு மாபெரும் ஆர்ப்பாட்டத்தை வட்டார தலைநகரங்களிலே நடத்துவது என்று முடிவெடுக்கப்பட்டிருக்கின்றது. வருகிற நவம்பர் மாதம் 18ஆம் தேதி மாபெரும் எழுச்சிமிக்க ஒரு அடையாள வேலைத்திட்டத்தை நடத்துவது என்று முடிவெடுத்திருக்கின்றது. இந்த போராட்ட நடவடிக்கைக்கு பிறகும் தமிழக அரசாங்கம் எங்களது கோரிக்கை குறித்து செவிசாய்க்கவில்லை என்றால் உடனடியாக ஜாக்டோ ஜியோனுடைய மாநில ஒருங்கிணைப்பாளர் கூட்டத்தை கூட்டி ஒரு காலவரையற்ற வேலைத்திட்டத்தை நோக்கி ஜாக்டோ ஜியோ செல்லும் என்பதை இதன் மூலியமாக நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம்.